புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்து பட்ஜெட் உரையை படித்து வருகிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மகாராஜா பாண்டி. மகாராஜா பாண்டி, கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். கண்டிப்பாக. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் கைலாசநாதன் உரையுடன் நேற்று முன்தினம் தொடங்கியது. ஆளுநர் உரையை தொடர்ந்து சட்டப்பேரவையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடந்தது. அதில் சட்டப்பேரவை 13 நாட்கள் நடத்த முடிவெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அன்று இரவு முதல்வர் ரெங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பட்ஜெட் உரை இறுதி செய்யப்பட்டது. பட்ஜெட்டுக்கு கடந்த சனிக்கிழமை ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தது. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 27ஆம் தேதி வரை நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது. இதைத் தொடர்ந்து நிதி பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரெங்கசாமி ரூபாய் 13,600 கோடிக்கான பட்ஜெட்டை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து தற்போது பேசி வருகிறார். முதல்வர் ரெங்கசாமியின் பட்ஜெட் உரையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு: விவசாய தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கப்படும். புதுச்சேரியில் புதியதாக கட்டப்படவுள்ள புறநகர பேருந்து நிலையமான ஈசிஆர் பேருந்து நிலையத்துக்கு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும். இதற்காக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச அரிசியுடன் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி அரசு மற்றும் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். வாரம் 3 நாட்கள் வழங்கப்படும் முட்டை இனி வாரந்தோறும் வழங்கப்படும். இதுதான் தற்போது ரெங்கசாமி உரையாற்றி வரும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களாகும். 13ஆம் தேதி முதல், அதாவது இன்று பட்ஜெட் தாக்கல் முடிந்தவுடன் நாளை முதல் பட்ஜெட் மீதான விவாதம் நடக்கிறது. விடுமுறை நாட்களை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக 13 நாட்கள் பேரவை நடக்க இருக்கிறது. சட்டப்பேரவையின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வரும் நேரத்தில் பல்வேறு அமைப்பினர் மற்றும் அரசு ஊழியர் சங்கத்தினர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சட்டசபை அருகே போராட்டங்களை அறிவித்திருந்தனர். இதையடுத்து சட்டசபை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அடையாள அட்டை மற்றும் சட்டசபை அனுமதி சீட்டு இருந்த நபர்கள் மட்டுமே பேரவைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். முதல்வர் ரெங்கசாமி பேரவையில் பட்ஜெட் உரை ஆற்றி வரும்போது காரைக்கால் மாவட்டத்துக்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை. காரைக்கால் தொடர்ச்சியாக பட்ஜெட் கூட்டத்திற்கு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து திருநள்ளார் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா வெளிநடப்பு செய்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.